என்ன அனு, இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல சோஃபி. அனு, எதனா சாப்பிடுறியாமா? இல்லம்மா, பரவாயில்ல. இங்கேயே இருக்கிறது தான் கடுப்பா இருக்கு. எப்படா வீட்டுக்கு போவோன்னு இருக்குமா. உடம்பு சரியான உடனே வீட்டுக்கு வர்றதுக்கு தினம் உன் ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டலா வெயிட் பண்ணி தாம்மா போகணும். இந்த டாக்டர் வேற எப்போ வருவாங்கன்னு தெரியல. நீனு கீழே ஒரு பார்க் மாதிரி இருக்கு, அங்க வேணா போய் உட்காந்துட்டு வரியா? ஆமா அனு, நல்லா இருந்தது. நாங்கள் கூட காலையில் அங்கே தான் இருந்தோம். அப்போ ஓகே சோஃபி, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன், நம்ம போகலாம். அப்படியே ஆகாஷ் அங்கே காப்பி வாங்க அனுப்பியிருக்கம்மா, பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வாங்க. சரிம்மா. அனு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்டி, சீக்கிரமா ரெடி ஆயிவா. சரி சரி, ஒரு 5 மினிட்ஸில் வரேன். என்னாச்சு சோஃபி, உட்காரு வா. இல்லடி பரவாயில்ல, நீ உட்காரு. சரிடி, ஏதோ பேசணும்னு சொன்னியே, என்ன? அதுவா, காலையில் அம்மா ராமாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்டாங்கடி. நீ என்ன சொன்ன? சிரிக்கிறத ஃபர்ஸ்ட் நிறுத்துறியா? சரி சரி சொல்லு. இப்போதைக்கு கொஞ்சம் டைம் கேட்டிருக்கேன்டி, காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சொன்னேன். ஹே, அப்போ உனக்கு ஓகேவாடி ராமாமாவை கல்யாணம் பண்ணிக்க? எனக்கு அந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ்லாம் கிடையாதுடி. யாரா இருந்தாலும் சரி, நல்லவங்களா இருந்தா போதும். ஆனா நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன், உனக்கு ஏற்கனவே தெரியும் தானே இது. சோஃபி, ராமாமாக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு தெரியும்டி, ஆனா கல்யாணம் வரைக்கும் பேசுவாங்கன்னு நினைக்கல. தெரியலடி, எனக்கு லைட்டா பயமா இருக்கு. இதுக்கு முன்னாடி கேஷுவலா பேசிட்டேன், இப்போ அவங்ககிட்ட பேச ஒரு மாதிரி இருக்கு. அதெல்லாம் யோசிக்காதடி, நார்மலா நீ பேசி பாரு, அப்பதானே தெரியும். இதுல வேற அடுத்த வாரம் அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு கேட்டு வச்சிருக்காராம். சூப்பர், எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. சரி சரி, என்னை விட காலையில ஆதி வந்தானே, என்னாச்சு? என்ன அனு வெக்கப்படுற? அப்படி என்ன பண்ணா? சோஃபி சும்மா ரெடி, இங்க பாரு, என்கிட்ட நீ எதையும் மறைச்சது கிடையாது, இதையும் நீ மறைக்க கூடாது. சரி கிட்ட வா, சொல்றேன். உன்கிட்ட மட்டும் சொல்றேன், வேற யார்கிட்டயும் சொல்லிடாத. என்னடி கொரியன் டிராமால வர மாதிரி சொல்ற? எனக்கு வெக்கமா இருக்குடி. ஆமா சோஃபி, நான் காலையிலேருந்து எப்படி தவிச்சிட்டு இருக்கேன்னு தெரியுமா? அம்மா முன்னாடி அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன், தனியா போய் போய் சிரிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? லவ் பண்ண இப்பெல்லாம் நடக்குமாடி? சத்தமா பேசாதடி, நாங்க லவ்வே பண்ணல. இது பாக்குற யாராவது ஒத்துப்பாங்களா நீங்க லவ் பண்ணலன்னு சொன்னா? அது நான் இப்பதானே படிச்சிட்டு இருக்கேன், அதனால இதுக்குள்ள டீப்பா போகலடி. ஓ, இது உங்களுக்கு டிஸ்டன்ஸ். நல்லா வருவீங்க. என்ன பண்றீங்க? ஆகாஷ் வந்தாண்டி. என்னடா? இல்ல, நீங்க தனியா ரெண்டு பேர் நின்னு ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்களே, என்ன? அது ஒண்ணும் இல்லடா, உங்க ஸ்கூல் சீனியர் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். சோஃபி அமைதியா ரெடி, அவங்க வீட்ல சொல்லிடுவாங்க. எங்க ஸ்கூல் சீனியரா? யாரு? அதான்டா, உங்க அக்காவை அன்னைக்கு தண்ணியில இருந்து தூக்குனானே, ஆதி. அப்படிலாம் சொல்லாதப்பா, எங்க ஸ்கூல்ல அவருக்கு எவ்வளவு ஃபேன்ஸ் தெரியுமா? சும்மா நீயே அடிச்சு விடாத. சத்தியமா சோஃபி, அந்த அண்ணானா எங்க கிளாஸ்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் அப்படியே கிரஷ் ஆவாங்க. அது மட்டும் இல்ல தெரியுமா, ஸ்போர்ட்ஸ் டேலயும் அவர் தான் கேப்டன், பயங்கர பண்ணுவார் அந்த அண்ணா. என்னடா ரொம்ப பில்டப் பண்ற? பில்டப்லாம் இல்ல, சத்தியமா சொல்றேன். அந்த அண்ணா தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. வேற என்னலாம் பண்ணுவாரு உங்க அண்ணா? இவ்வளவே சோஃபி, எனக்கு ரோல் மாடலே அவர்தான் வச்சுக்கியே. என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்க? பாரு சோஃபி, ஒரு அண்ணா நல்லா படிப்பாரு, டிஸ்ட்ரிக்ட் அடிச்சிருக்காதான் பாரு. எவ்வளவு மார்க் எடுத்தாங்கடா? அது எனக்கு மறந்துச்சு, ஆனா எனக்கு தெரிஞ்ச எங்க ஸ்கூல்ல அவர் தான் டிஸ்ட்ரிக்ட் அடிச்சாரு. சோஃபி போதுண்டி, நிறுத்து. இருடி, இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணலாம். சரிடா, அந்த அண்ணா யாருமே லவ் பண்ணலையா? அதெல்லாம் இல்ல சோஃபி, யாருமே அந்த அண்ணா கண்டுக்க மாட்டாங்க, ஆனா எப்போ கூட 4 பேர் இருப்பாங்க. அவ்வளோ நல்ல பையனா? ஆமா, நல்ல பையனா. எந்த சண்டைக்கு போக மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, எல்லாத்தையுமே ஃபர்ஸ்டா இருப்பாங்க. இல்ல நான் வருத்தப்படுறது என்னன்னா, அந்த அண்ணன் ஒண்ணே சின்னதா பண்ணிட்டான், ஆதி அத பண்ணிட்டான், ஆதி இத பண்ணிட்டான்ட்டு எல்லாம் அப்படி பில்டப் பண்ணுவாங்க. சரி சரி, நாங்க ஏதோ சும்மா கேட்டோம், நீ இவ்ளோ சொல்லிட்டு இருக்க. சரி நீ போ. வாங்கடி, காபி குடிக்கலாம். நீ போடா, நாங்க பின்னாடி வரோம். அனு, உடம்பு சரியாயிச்சா உனக்கு? நல்லா தான்டா இருக்கேன். ஆனா அனு, நீ மட்டும் எங்க ஸ்கூல்ல முன்னாடியே ஜாயின் பண்ணல, ஜாயின் பண்ணினா நீ அந்த அண்ணா பின்னாடி பைத்தியமா தான் சுத்தி இருப்ப. பாத்தியானு, உன்னை விட உன் தம்பி ரொம்ப லவ் பண்றான் போல ஆதிய. சோஃபி, ஆகாஷ் கள்ள பையன், வீட்டில் போய் அப்படியே சொல்லிடுவான், தயவு செஞ்சு அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசு. அதெல்லாம் இல்லடி, சொல்ல மாட்டான். அப்படி பார்த்தா எவ்வளோ விஷயம் நான் அவன்கிட்ட சொல்லியிருக்கேன், அதெல்லாம் அவன் சொன்னதே இல்லை. ஐயோ, எங்களுக்குள்ள அந்த பாண்டிங்லாம் இல்லடி, எப்போ பார்த்தாலும் நான் எதனா மாட்டுவேனான்னு பார்த்துட்டு இருப்பான். சரி சோஃபி, உன் ஃபோன் எடுத்துட்டு வந்தியாடி? எடுத்துட்டு வந்தேன். எதுக்கு கேட்குற? இல்லை சோஃபி, ஆதி பற்றி பேசிட்டு இருந்தோமா, அதான் அவன் ஞாபகமாக இருக்கு.
சரி இந்தா. ஹலோ ஆதி. பரவாயில்லையே, நீயே ஃபோன் பண்ணியிருக்க. அது ஒன்றும் இல்லை, ஞாபகமாக இருந்துச்சு அதான். ஓ, உனக்கு என் ஞாபகம்லாம் வருதா? ஆமாம் ஆமாம் வரும். சரி எப்போ வீட்டுக்கு போனேன்? ஆஃப்டர்நூனே வந்துட்டானு. இப்போது செகண்ட் இயர் வேறு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதனால இனிமேல் கொஞ்சம் பிஸியாக போகும் போல். ஓ எப்படியும் நீ காலேஜ் போயிட்டா நீயே எனக்கு கண்டுக்க மாட்டேன். அப்படிலாம் இல்லை, கண்டுப்பேன். ஒழுங்காக ஃபோன் பண்ணல, அவ்வளோதான் உன்னை. அதெல்லாம் பண்ணுவேன். சரி உனக்கு ஸ்கூலில் எவ்வளோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா? அதெல்லாம் இருந்ததே இல்லை. ம், நான் நம்ப மாட்டேன். ஏன் அனு, என்னை பார்த்தா ப்ளே பாய் மாதிரி இருக்கா? ம் ஆமாம். என்ன அனு, நேரில் எல்லாம் தைரியமா? உடனே கிளம்பி வந்துடுவேன். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி வந்த அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரி, அப்போ உன் ஹெல்த்தை பார்த்துக்கோ. இனிமேல் இந்த மாதிரி ஃபீவர் ஆகிற அளவுக்கு விடாத. ஒரு 100 டிகிரி ஃபீவர் வரும்போதே பேராசிட்டமால் எதனா எடுத்துக்கோ. ம் ஆதி, என் தம்பி உன்னை ரொம்ப லவ் பண்ணுறான் போல. இது எப்பத்துலேருந்து? இல்லை, இப்போ நானும் சோஃபி பேசிகிட்டு இருந்தோமா, அப்போ உன்னை அவ்வளோ பில்டப் பண்ணுறான். ஓ, இதெல்லாம் வேற நடக்குதா? ஆமாம் ஆமாம், உன் மேலே தான் ஸ்கூலே க்ரெஷ்ஷாக இருந்துச்சாமே. தெரியல, அப்போல்லாம் நான் அதை பெருசாக எடுத்துக்கிட்டது இல்லை. சரி அனு, ஃபீவர் எப்படி இருக்கு? ம் இப்போ பெட்டர் ஆயிட்டேன். டாக்டர் ஆதியோட ட்ரீட்மெண்ட் ஒர்க் ஆயிடுச்சு போல. அப்போது இனிமேல் வேற டாக்டர் பார்க்கக்கூடாது, என்கிட்ட தான் வரணும். இனிமே எதுக்கு வேற டாக்டர், அதான் நீ இருக்கே. காதல் வந்தாலே மனசு ஏங்கி தவிக்கும். காதல் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, சொல்லவே முடியல. ஃபர்ஸ்ட்லாம் எந்த திங்கிங்கும் இருக்காது, வெறும் ஸ்டடீஸில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன், ஜாலியாக இருப்பேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றுவேன். இப்போது உன்னை பற்றி மட்டும்தான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். நீ எல்லாத்தையும் ஓப்பனாக பேசிடுற ஆதி, ஆனால் நான் அப்படி கிடையாது. ம் தெரியும். சரி, எப்போ இங்கே வர? இன்னும் எதுவும் சொல்லலை ஆதி, நெக்ஸ்ட் வீக் தான் கிளம்புவோன்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் வரீங்க? நான் சோஃபி ராமம்மா. சூப்பர், உங்கள் மாமா ரொம்ப லக்கி தான் போல். ஏன் அப்படி சொல்கிற? பின்ன லவ் பண்ணுற பொண்ணு கூட ட்ராவல் பண்ணுற பாக்கியம்லாம் யாருக்கு கிடைக்கும்? ஓ நீ அப்படி சொல்கிறியா? சோஃபி ஆனால் அவர்கிட்ட அவ்வளோ பேச மாட்டா. சரி, உங்கள் மாமா வீட்டுக்கு நீ வந்துட்டு ரிட்டர்ன் போகும்போது நானும் உன் கூட வருவேன். என்ன சொல்கிறதுன்னு தெரியல, பார்க்கலாம். பார்க்கலாம்லாம் கிடையாது, நீ போகும்போது நான் கூட வருவேன், அவ்வளோதான். ம் சரி வா. சரி, காலையிலே கேட்கணும்னு நினச்சேன், எதுக்கு சோகமாயிட்டேன்? அதான் நீ சமாளிச்சுட்டு போயிட்டல்ல, அப்புறம் என்ன, நான் அப்படியே கோச்சிட்டு உன்கிட்ட பேசாமல் இருக்கலான்னு பார்த்தேன். ஏய், என்ன கோச்சிட்டு பேசாமல் இருக்க போறியா? அப்படிலாம் பண்ணால் அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்? ஆதி அது உனக்கு சொன்ன புரியாது, விட்டுரு. உன்னை சொல்லுன்னு சொன்னேன், வேற எதுவும் கேட்கல. ஏன்னு கேட்டால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட் நீ ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆதி, நீ வேற எங்கேயோ இருக்க, நாங்கள் எங்கேயோ இருக்கோம், அதான். அனு, இதெல்லாம் மனசுக்கு தெரியாது. நம்ம மீட் பண்ண அந்த ஒரு மூமெண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் நான் வெளியவே வரல, அப்படியே அங்கேயே ஃப்ரீஸ் ஆகிட்டேன். நம்ம ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்புனதுக்கப்புறம் நீ நைட்டு தூங்குனியா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் சத்தியமாக தூங்கலை. எப்போ உன்னை அடுத்த நாள் பார்ப்போன்னு இருந்தது. நெக்ஸ்ட் டே உன்னை பார்க்கறதுக்காக அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நீ வந்து உன் மாமா கூட போனதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன், இது எல்லா பொண்ணுக்கிட்டேயும் வர ஃபீலிங் இல்லை. ஆதி இவ்வளோலாம் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல, எனக்கும் புரியும். அனு, நீ பார்த்து ரெஸ்ட் எடு, நான் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது, போயிட்டு வரட்டுமா? சரி ஆதி, பாய். அப்புறம் அனு, உனக்கு இப்போயாச்சும் கிளாரிட்டி இருக்கா நான் யாருன்னு? நீ என்னோட நீ என்னோட டாக்டர் ஆதி, அவ்வளோதான். லூசு போடி. சரி சரி பாய். கொஞ்ச நாளில் எல்லாத்தையும் மாற்றிட்டா. நான் என்ன எதிர்பார்க்குறேன்னு தெரியும், ஆனால் அதை மட்டும் சொல்ல மாட்டா. சரி, வெயிட் பண்ணலாம். சோஃபி, ஆ மாமா. அத்தை உங்க 2 பேரையும் கூப்பிட்டாங்க. தோ ஒரு 5 மினிட்ஸில் வரேன் மாமா. என்ன சோஃபி, தனியாக நின்றுட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, அனு பேசிகிட்டு இருக்கா, அதான். ஓ, ஃபோன் பேசிட்டு இருக்காளா? ம் ஈவினிங் வீட்டுக்கு எப்படி போவ சோஃபி? தெரியல மாமா, அம்மா கூட போவேன், அப்படி இல்லைன்னா உங்கள் கூட தான் வருவேன். இல்லை, நான் இப்போ கிளம்புறேன், அதான் நீ வந்தீங்கன்னா உன்னையும் கூட்டிகிட்டு போயிடுவேன். அப்படியா? தனியாக வா மாமா. ஆமாம் சோஃபி. சரி, நீ ஏன் என்கிட்ட சரியாக பேச மாட்டேற? அப்படிலாம் இல்லையே, நான் நல்லா தானே பேசுகிறேன். எப்பவும் பேசுவ, கலாய்ப்ப, இப்போ கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அப்படிலாம் இல்லை மாமா, சும்மா. வா அனு, உடம்பு இப்போ ஓகேவா? ஓகே தான் மாமா, டிஸ்சார்ஜ் கொடுத்துட்டாங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிடலாம். ஹாஸ்பிட்டலில் இருந்தாலே தான் பிரச்சனை, ஒரு மாதிரி எங்கேயோ மாட்டிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஆமாம் ஆமாம், அப்போ ஆதிலாம் பாவம்ல. ஆமாம். அதுவும் இல்லாமல் அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறதுனால மோஸ்ட்லி அங்கே தான் இருந்திருப்பான். இனிமே அனுக்கும் அதான் நிலைமை. மாமா ஆமாம் ஆமாம், டாக்டர் அம்மாவா இருந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்க பழகாம இருந்தா எப்படி? இங்கே இருந்து பழகிக்கும். சரி சரி, அத்தை தேடுறதுக்கு முன்னாடி 2 பேரும் வாங்க.
பேசிட்டியா? என்ன சொல்கிறாரு உன் டாக்டர்? ஒன்றும்லடி, நார்மல் கான்வர்சேஷன் தான். சோஃபி, நான் பொசிசிவ்லாம் கிடையாதுடி. ஆனால் ஆதிக்கு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணா, அதுலேருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி. அது டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இது காமன் தாண்டி. நீ இங்கே இருக்க, அவன் அங்கே இருக்கான், அதனால தான் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அவனுக்கு இந்த மாதிரி இருக்கும்டி. விடு, இதெல்லாம் காமன் தான். சரி சோஃபி, போகலாம் வா.